வெல்கம் டு கேடிசி ட்ராமா தமிழ். புதுசாக நம்ம சேனலை பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த ஜாங் லீ சூ மெலடி ஆஃப் கோல்டன் ஏஜ் அப்படின்ற புது சைனீஸ் ஹிஸ்டாரிக்கல் இன்வெஸ்டிகேஷன் லவ் ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க எபிசோட்குள்ளே போகலாம். 11வது எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ஆஃபீஸில் தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட சீஃப் வந்து ஹீரோயினை திட்டிகிட்டு இருப்பாங்க. ஏமா நீ லீ கிட்ட இந்த மாதிரி பேசினேன், எனக்கு தெரியுது நமக்கு டிபார்ட்மெண்ட் மேலே உனக்கு பாசம் அதிகமாக இருக்குது, விட்டு போக பிடிக்கலன்னு சொல்லிட்டு, இருந்தாலும் லீ கிட்ட இந்த மாதிரி பேசியிருக்க கூடாது, லீ என்ன பண்ண போகிறானே தெரியல, அவள் அவ்வளோ பெரிய டிபார்ட்மெண்ட்டோட ஹெட்டு, நீ இந்த மாதிரி அங்கே வர முடியாது சொல்லியிருக்க கூடாது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருப்பாரு. பக்கத்தில் ஃபேங்குக்குள்ள ஆமாம்மா நீ அந்த மாதிரி பண்ணியிருக்க கூடாது அப்படின்னு சொல்லி அவரும் பேசிகிட்டு இருப்பாரா. அப்பான்னு பார்த்து உள்ள இளவரசி வராங்கன்னு சத்தம் கேட்கும். இளவரசி வரவங்க நேரா ஹீரோயின் கிட்ட தான் போவாங்க. பரவாயில்லையே, நீ ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக தான் இருக்கிற, கேஸே ஒரு பக்கம் ஹேண்டில் பண்ற, வீட்டையும் சூப்பராக ஹேண்டில் பண்ற போல இருக்கு, கோர்ட்டு விஷயத்துல உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் தேவைப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க கிட்ட பக்கத்துல இருக்க சீஃப் கிட்ட கேட்பாரு, ஒரு கேஸ் விசாரிக்க ஆள் வேணும், நீ கொடுப்பீங்கல்ல இவங்கள அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அவங்க சொல்லுவாங்க, லீ கேஸ் விஷயமா வந்தான்னு சொல்லி கேள்விப்பட்டேன், உங்க டிபார்ட்மெண்ட்ல இருந்து எந்த ஹெல்ப்பும் கிடைக்கலாம்ல அந்த மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. இல்ல மேடம் அப்படின்னா இல்லை அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. உடனே நம்ம ஹீரோயின் கிட்ட வந்துட்டு, உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா, ஹீரோவோட ஒய்ஃபா இருந்துகிட்டு கிளர்க்கா இருந்து வேலை பார்க்கறது, உங்களால ரெண்டையும் ஒரே நேரத்துல மேனேஜ் பண்ண முடியல போல இருக்கு, எல்லாம் ஒரு வேலை தான் பார்க்க முடியும் போல இருக்கு, ஷென்னுக்கு அவ்வளவு லாயலா இருக்கியா, பேசாம ஒண்ணு பண்ண, ஷென்னை வந்து உன் பேச்சை வந்து கேட்க சொல்லு, இந்த கேஸ் விஷயத்துல அவ்வளோக்கா இன்வால்வ் ஆக வேணாம்னு வேணா சொல்லி வை, அப்படி நீ சொன்னச்சுக்கவே உன்னோட 3வது அக்காவுக்கும் ஹானுக்கு வேணா நான் ராஜமாதா கிட்ட சொல்லி கல்யாணம் பேசி முடிக்கவா, என்ன செஞ்சிட்டு இருக்க, சீக்கிரமா யோசிச்சு எனக்கு பதில சொல்லு, ஏன்னா எனக்கு நிறைய வேலை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி இளவரசி மிரட்டி விட்டு அங்க வந்து கிளம்பி போயிடுவாங்க. அவங்க போனதுக்கு அப்புறமேட்டுக்கு வந்து லூசி ஐயப்பா கை வலிக்குது, எவ்வளவு நேரம் கை வச்சுக்கிறது அப்படின்ற மாதிரி கீழே விடுவாங்களா. அப்போ வந்து சீப் சத்தம் போடுவாரு, ஏமா நீ அமைதியா இருக்க மாட்டியா, புரியுதுமா நீ ஷென்னோட ஒய்ஃப்னு சொல்லிட்டு, இன்டர்னல் செக்யூரிட்டியோட ஹெட் வந்து உன்னோட ஹஸ்பண்டு தெரியுது, இப்ப லீயும் பகச்சு வச்சுக்கிட்ட, இப்படி இளவரசியும் பகச்சு வச்சுக்கிட்ட, சுத்திலும் நீ எல்லாரையும் பகச்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நம்ம டிபார்ட்மெண்ட் என்னமா ஆகுது, சண்டை உங்களோட இருந்தா பரவாயில்ல, இப்ப டிபார்ட்மெண்ட் வரைக்கும் வந்துருச்சேம்மா, நம்ம டிபார்ட்மெண்ட் நிலைமை என்னாக போதோ தெரியல அப்படின்ற மாதிரி அவர் குழம்பிட்டு இருப்பாரு. இந்த சைடு ஃபேங்க் வேற சத்தம் போடுவாரு, ஏன் ஆன்ஷி இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறேன், உன்னோட பிரச்சனை எவ்வளவு பெரிய பிரச்சனையா போயிட்டு இருக்கு பாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, நீங்க எதையும் புரிஞ்சுக்கவே மாட்டேன்றீங்க, அவங்க இந்த கேஸ் எடுக்காதான்னு சொல்லும் போது உங்களுக்கு தெரிய வேணாமா, இந்த கேஸ்ல ஏதோ ஒரு பெரிய விஷயம் இருக்கு, இந்த கேஸ்ல நாங்க இன்வால்வ் ஆகி கொஞ்ச நேரம் கூட ஆகல, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்கன்னு என்ன அர்த்தம், அவங்க ஏதோ உண்மையை மறைக்கிறாங்கன்னு அர்த்தம், நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அப்பன்னு பார்த்து வெளியில இருந்து இன்னொருத்தர் வந்து சொல்லுவாரு, இப்படி உங்களை பாக்குறதுக்காக ராஜமாதாக்கு பக்கத்துல இருப்பாங்களே ஜான்பூ அப்படின்னு, அவங்க வந்து வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அவங்க வந்து சேர்ல வந்து வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சொல்லுவாங்க. இதை கேட்டோடனே வந்து சீஃப் மயக்கமே வந்துடும், ஏமா தாயே என்னோட குலதெய்வமே நீங்க இருந்து கிளம்பி போமா, என்னம்மா தாயே என்ன நீ கிளம்பி போமா, இங்க இருக்காதமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இங்க இருந்து அனுப்பி விட்டுருவாரு. உடனே ஹீரோயின் வெளியே போய் பார்ப்பாங்களா. வெளியே போய் பார்த்தாங்க அப்படின்னா அந்த ஜாங்போ அப்படின்ற பண்ணிட்டு இருப்பான். ஹீரோயின் அவங்களுக்கு போய் வணக்கம் வைப்பாங்களா, அவனும் வணக்கம் சொல்லுவான். ஏமா இங்க எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, நீங்க ஹானை பாத்தீங்களா, ஹான் இப்படி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டு போலான்னு தான் வந்தேன்னு சொல்லுவாங்களா. ஹான் எங்க வீட்டுலதான் இருப்பான், யான் ஃபேமிலி போனீங்கன்னா பாக்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்ல நான் யான் ஃபேமிலிக்கு போயிட்டு தான் வந்தேன், உங்க ஹான் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இப்பதான் புரியுது, ஒருவேளை அவனுக்கு என்னை பார்க்க பிடிக்கலன்னு போல இருக்கு, அதான் ரிஜெக்ட் பண்ணிட்டான் போல அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லுவான். அவனும் ஹீரோயின் பாப்பாங்களா, இதுக்கும் ஹானுக்கு எப்படி தெரியும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா. அதுக்கு அந்த பையன் சொல்லுவான், எங்களுக்கு பழைய பழக்க வழக்கங்கள் இருக்கு, அதான் இனிமேல் ஹானை கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எனக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். ஹீரோயின் வந்து யோசிச்சு பார்ப்பாங்க, ஃபர்ஸ்ட் வந்து லீ வந்தான், அடுத்து வந்து இளவரசி வந்தாங்க, இப்போ வந்து இந்த ஜாங்போ வந்திருப்பாங்க, இவங்க 3 பேருமே இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருப்பாங்க, 3 பேருமே ஹானோட இன்வால்வ் ஆயிருக்காங்க, இது வந்து சாதாரண விஷயமாவே தெரியல, ஏதோ பிரச்சனையா போகுது போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே நடந்துட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் நேரம் எங்க போவாங்க அப்படின்னா வீட்டுல அவங்க அக்காவோட ரூமுக்கு தான் போவாங்க. வெளியில நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. ஹேன் வந்து சாப்பாடு ஊட்டிட்டு இருப்பான். உள்ள போவாங்களா, அப்போ வந்து ஹேன் சொல்லுவான், உங்க தங்கச்சி வந்து உன்னை பார்க்க வந்த மாதிரி தெரியல, விசாரிக்க வந்த மாதிரி இருக்கே அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். அதுக்கு அவங்க அக்கா வந்துட்டு இங்க உட்கார் அப்படின்ற
மாதிரி ஹீரோனை உட்கார வச்சுட்டு இல்லை அவள் என்னை பார்க்க தான் வந்திருக்கா அப்படின்னு பேச ஆரம்பிப்பாங்க. அப்புறம் சிக்னல் கொடுத்துட்டு பேச ஆரம்பிப்பாங்க. உங்கள் வீட்டில் இருந்து கிஃப்ட் எல்லாம் வந்துச்சு, ரொம்ப தேங்க்ஸ் டி, நேற்று நான் ஒன்றும் பயப்படல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, நேற்று நடந்ததுன்னா இருக்கட்டும்க்கா, இவனுக்கு உடம்புனா நல்லா தானே இருக்கு அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்புறம் வந்து ஹானா பார்த்து கேட்பாங்க, அம்மா நேற்று என்னதான் நடந்துச்சு, எப்படி உங்களுக்கு இளவரசியும் தெரியும், அந்த அமைச்சர் ஜான் போவையும் தெரியும், 2 பேரும் எப்படி உங்கள்கிட்ட வந்து பேசலாம், நீங்க இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்களா. உடனே வந்து ஹீரோயினோட அக்கா சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. வீடு அவரை எதுவும் கேட்காத, எனக்கு அவர் மேல நம்பிக்கை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த பேச்சை வந்து அப்படியே கட் பண்ணி விட்டுருவாங்க. நீங்க எதுவா இருந்தாலும் இப்ப சொல்லிதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லி என்ன பண்ணுவாங்கன்னா ஹீரோயின் இது பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் அக்கா வீடுன்னு சொல்லுவோம். ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா கோச்சிட்டு அங்கிருந்து கிளம்பி வந்துருவாங்க. வெளியில வரும்போது தான் ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவை பார்ப்பாங்களா. அவங்க அம்மா கேட்பாங்க, என்னடி இங்க பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாம்மா நீ ஏமா இங்க சுத்திட்டு இருக்க அப்படின்னு கேட்கும்போது, அது நேத்தான் உன் வீட்டுல இருந்து கிஃப்ட் எல்லாம் வந்துச்சு இல்லடி, அதனாலதான் இவ்வளவு மேக்கப் போட்டு சுத்திட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஏன் வீட்டுல இருந்து கிஃப்டா, எப்படிமா வந்துச்சு, எனக்கு தெரியாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, உங்க ஷென் வீட்டுல இருந்து தான் வந்துச்சு, ஷென் தான் காலையில அனுப்பி விட்டாரு, இந்த மாதிரி உங்க அக்காவுக்கு அடிபட்டுருச்சுல, அதுக்கு அவர் வருத்தப்பட்டு அனுப்பி விட்டேன்னு சொல்லி சொன்னாரு. அப்போ உனக்கு தெரியாம வந்திருக்கு, பார்த்து பத்திரமா வச்சுக்கோடி, ஏற்கனவே ஷென்னுக்கு உங்க அக்காவை தான் பேசி முடிச்சாங்க, திருப்பி அந்த பையன் வேற உங்க அக்கா பின்னாடி போயிட போறான், பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. அதுதான் அவன் பண்ண மாட்டாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. இல்ல நீ எதுக்கும் பார்த்து இருந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரிம்மா எனக்கு பசிக்குது, நீ எப்பமா சாப்பாடு போடுவ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கேட்பாங்களா. அம்மாலாம் உனக்கு பசிக்குதுல்ல, நான் போய் வேலையை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அம்மா அங்கேருந்து போயிடுவாங்க. அடுத்து அரண்மனை தான் காட்டுறாங்க. ராஜமாதா வந்து மியூசிக் கேட்டுட்டு இருப்பாங்க. நல்ல மியூசிக் இனிமே பிளசண்டா இருக்கும், நல்லா கேட்டுட்டு இருப்பாங்க. வெளியில தான் ஹீரோ வந்து நின்றுட்டு இருப்பாரு. உள்ள கேட்டிருக்காரு. மியூசிக் நிறுத்தினோடனே ராஜமாதா கேட்பாங்க, பரவாயில்லையே இன்னைக்கு மியூசிக் ரொம்ப டிஃப்ரெண்டா சூப்பரா இருக்கு அப்படின்ற மாதிரி மியூசிக் வாசிக்கிறவங்கள்ட்ட கேட்பாங்களா. அவங்க சொல்லுவாங்க, வானர் பொண்ணு தான் கொடுத்தாங்க மியூசிக்கா, இது வந்து பழைய காலத்து மியூசிக்கா, உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. உடனே ராஜமாதா வானர்கிட்ட கேட்பாங்க, நீ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குமா, நான் சின்ன வயசா இருக்கும்போது எனக்கு ஒரு கிஃப்ட் பண்ணேன், அப்படி நீ கிஃப்ட் பண்ண கிஃப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அதுக்கு பதில் நீ என்ன கேட்ட தெரியுமா, ஷென்னோட குடும்பத்துல இருந்து ஷென்னை வந்து ரிலீஸ் பண்ணணும், அவனுக்கு ரொம்ப தண்டனை கொடுக்கூடாதுன்னு சொல்லி கேட்டேன், இந்த தடவை என்ன கேட்கலான்றதுக்காக இந்த மாதிரி கிஃப்ட் பண்ணிருக்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. உடனே வானர் வந்து அப்படின்னா ஒண்ணும் இல்லை மகாராஜி அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துக்குவாங்களா. உடனே அவனை வர சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அப்பதான் ஷெயின் வந்து வெளியில இருந்து உள்ள வருவாங்களா. சொல்லு, உனக்கு என்னப்பா வேணும், இந்த தடவை எதுக்கு வந்திருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. அவன் அமைதியா எதுவுமே பேசாம இருப்பானா. அப்ப ராஜமாதா சொல்லுவாங்க, நீ வந்து அந்த சீரியல் கில்லர் கேஸ் கேட்கற, லீயும் கேட்கறான், என்ன பண்றது, 5 வருஷத்துக்கு முன்னாடி லீ தானே அந்த கேஸ் ஹேண்டில் பண்ணா, திடீர்னு தூக்கி உன் டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்படி கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோ வந்து அது வந்து இப்ப வந்திருக்க கேஸும் அந்த கேஸோட ரிலேட் ஆயிருக்கு, அதனாலதான் நீ கேட்கறே அப்படின்ற மாதிரி பேசுவானா. சரி புரியுதுப்பா, எல்லாம் புரியுது, ஆனா உங்ககிட்டதான் அந்த மியூசியம் கேஸ் வேற போயிட்டு இருக்குல்ல, அந்த ஸ்டூடெண்டோட கேஸ், இப்ப என்ன பண்றது, வேணா ஒண்ணு பண்ணலாம், இந்த சீரியல் கில்லர் கேஸ வந்து நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், வானர் வந்து உனக்காக சப்போர்ட் பண்றதுனால நீ என்ன பண்ற, அந்த மியூசியம் ஸ்டூடெண்ட் எல்லாம் சேர்க்கிற கேஸ் இருக்கு பாத்தியா, புதுசா வந்து எக்ஸாமினேஷன் வச்சு செய்யறது, அந்த இதை வந்து ஜூ மினிஸ்டர்கிட்ட கொடுத்துரு சரியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. ஹீரோ சரி அப்படின்ற மாதிரி சொல்லிடுவானா. அப்போ கூடுதலா உனக்கு ஒரு பொறுப்பு இருக்குப்பா, இந்த ஊரோட எல்லா செக்யூரிட்டியும் நீ தான் பாத்துக்கணும், அந்த கேஸ்ல இருந்து விலகிறதுனால இது உனக்கு எந்த ப்ராப்ளம் இல்லைல்ல, அந்த யாஞ்சி ஃபுல்லா பண்ணி பாத்துக்குவீல அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்பாங்க. கண்டிப்பா பாத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுவாங்க. அடுத்து வெளியில தான் கட்டுவாங்க. இளவரசி வந்து வந்துட்டு இருப்பாங்களா. இளவரசியோட அசிஸ்டன்ட் சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து புதுசா அட்மிஷன் சேர்க்கிற விஷயத்துல வந்து ஷென் வந்து இனிமேல் தலையிட மாட்டாராம், ஜோ மினிஸ்டர் கிட்ட அந்த பதவி கொடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இந்த கிழவனுக்கு வேற வழியே இல்லை, எப்ப பாரு போய் எல்லாரும் வாங்கிட்டே இருக்கான், அவனை நான் வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இளவரசி அங்க இருந்து கிளம்பி போவாங்க. ஷூரஸோட வீட்டுல தான் கட்டுவாங்க. அங்கதான் மினிஸ்டர் போய் சொல்லுவாரு, இந்த மாதிரி கேஸை வந்து எங்கிட்டே கொடுத்துட்டாங்க, நம்ம தான் புது ஸ்டூடெண்ட் வந்து சேர்க்க போறோம், நீங்க வந்து அதை மேற்பார்வை பண்ணா நல்லா இருக்கும் இளவரசரி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. இல்ல இருக்கட்டும் பரவாயில்லைங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அவர் சொல்லிட்டு இருப்பாரு இளவரசர். ராஜமாதாக்கு வேற வயசாயிருச்சுல, நீங்க இப்பையில இருந்தே எல்லாமே செய்ய ஆரம்பிச்சாதானே அடுத்த அரசரா மாற முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. உடனே அந்த இளவரசர் சொல்லுவா, நான் வேலை பார்க்கறதே எங்க அம்மா ஹெல்ப் பண்றதுக்காக தான், மித்தபடி அவங்க ஆட்சியை பிடிக்கணும்னா கிடையாது அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பான். ரெண்டாவது ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற விஷயம் நீங்களே பாத்துக்கோங்க, ஏன்னா நம்ம 2 பேரும் ரொம்ப க்ளோஸ்ன்னு எல்லாருக்குமே தெரியும்ல,
பார்த்துக்கோங்க, ஏலம் மாடவர்கள்லாம் இந்த தடவை கஷ்டப்படக்கூடாது, பார்த்து பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து ஜோ மினிஸ்டர் சொல்லுவாங்க, நான் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நம்ம ஷென்னுக்கு வந்து இந்த மாதிரி வேலை வந்து மாற்றி கொடுத்துருக்காங்களாம், அவனோட செக்யூரிட்டி டீமுக்கு வந்து போட்டிருக்காங்களாம். நாங்கள் வந்து எல்லாமே ரொம்ப கஷ்டமா இருக்கும், நம்ம வேணா ஹெல்ப் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்டுட்டு இருப்பாங்களா. உடனே அந்த இளவரசர் சொல்லுவாரு, நீங்க வந்து உங்களுக்கு என்ன வேலையோ அதை மட்டும் பாருங்க, தேவையான விஷயத்த தலையிடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அமைச்சர் மிரட்டி விட்டுருவாரு. அமைச்சர் சரிங்க இளவரசி அப்படின்னு சொல்லிட்டுருவாரு. இவன் வந்து பூவை கட் பண்ணுவான். பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு போகுது அப்படின்ற மாதிரி நினைச்சுக்கிட்டே பூ வந்து வில்லத்தனமா கட் பண்ணிட்டு இருப்பான். அடுத்த சீன் தான் காட்டுவாங்க. நைட்டு ஜியானு ஷென் எல்லாருமே நடந்து வந்துட்டு இருப்பாங்களா. அப்ப ஜியான் கேட்பான், நீங்க ஏன் அந்த கேஸை வந்து விட்டீங்க, ஸ்கூல் அட்மிஷன் கேஸை, இப்போ போய் இந்த செக்யூரிட்டி கார்டு வேலை வாங்கியிருக்கீங்களே, இது ரொம்ப கஷ்டமான வேலை, என்ன பண்ண போறீங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ சொல்லுவான், எல்லா விஷயத்துல ஒரு பிளஸ் மைனஸ் இருக்கும்பா, இதுல நமக்கு என்ன பிளஸ் தெரியுமா, நம்ம வந்து லிந்தையை பார்க்க போறோம், நம்ம எல்லாரும் மினுக்கு வந்து லிந்தைக்குள்ள நுழைய முடியாதுல, இப்ப லிந்தையோட செக்யூரிட்டி பொறுப்பு நம்ம கிட்ட வந்துருச்சு, இது நமக்கு யூஸ் தானே, நம்ம அப்பாவோட கேஸை வந்து நான் திருப்பி பார்க்கலாம்ல அப்படின்ற மாதிரி ஹீரோ பேசிட்டு இருப்பான். ஆமா அதுவும் சரிதான் அப்படின்ற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருப்பான். அடுத்த நைட்டு தான் காட்டுவாங்க. ஹீரோயின் வந்து வீட்டில் அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ வந்து எதுக்கு நீ அங்கிட்டு இங்கிட்டு சுற்றிட்டு இருக்குன்னு கேட்பாங்களா. ஒன்றும் இல்லை ஷென் சும்மா தான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அம்மா நீ எங்கள் அக்காவுக்கு கிஃப்ட் அனுப்பி விட்டீங்களா, அதுக்கு தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஹீரோன்னு சொல்லுவாங்களா. பரவாயில்ல பரவாயில்ல இருக்கட்டும், இதெல்லாம் சின்ன விஷயந்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ அவனுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, லீ வந்து ராஜமாதா கிட்ட இன்னைக்கு அரண்மனையில் கேஸ் கேட்டான், அந்த சீரியல் கில்லர் கேஸ் அப்படின்ற மாதிரி வந்து ஹீரோயின் கிட்ட ஹீரோ சொல்லுவாங்களா. அதுக்கு ராஜமாதா என்ன சொன்னாங்க அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதுவா கொடுத்துட்டாங்க என்கிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை அவங்கிட்ட கொடுத்துட்டாங்களா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. ஓ உங்ககிட்ட தான் கொடுத்துருக்காங்களா, அப்போ ரொம்ப சந்தோஷமே, உங்ககிட்ட தான் வந்துச்சு, அப்போ கேஸை நானும் சேர்த்து பார்க்கலாமே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே ஹீரோவோட கையில் அடிச்சிருவாங்களா. ஹீரோவோட கை வலிக்குமா, என்ன பண்ணிட்டு இருக்க பாரு அப்படின்ற மாதிரி கத்துவாங்களே. சரி சரி நான் போய் உங்க வேலை பார்க்குறேன், எனக்கு க்ளீன் பண்ணுற வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போயிடுவாங்க. நேராக போய் ரூம்ல தான் க்ளீன் பண்ணிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்து பின்னாடியே வந்துட்டு ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களா. அப்போ ஹீரோ பேசிக்கிட்டே உள்ள வருவாங்க. நீ இப்படி உட்காந்து க்ளீன் பண்ணும்போது எப்படி இருக்கு தெரியுமா, குட்டி நாய் உட்காந்துருக்கும் பார்த்தியா, அந்த மாதிரியே உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கிண்டல் பண்ணுவாங்களா. உடனே ஹீரோயின் முறைப்பாங்க, முறைச்சிட்டு உட்காந்துருப்பாங்களா. அப்போ ஹீரோ போய் எழுதலாம் சொல்லிட்டு இங்க பார்ப்பாங்க. ஏற்கனவே இங்கு வந்து ஹீரோயின் கலக்கி வச்சிருப்பாங்களா. அந்த ப்ரஷ்ஷை எடுக்கலாம்னு போகும்போது கை வலிக்குமா, கை காயத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோயின் கேட்பாங்க, என்னாச்சு இன்னும் கைப்புண்ணு ஆறலையா, வலிக்குதா அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. அதுவா ஒரு குட்டி பப்பி நாய் இருக்குல்ல, அது என்னை கடிச்சு வச்சிருச்சு, சீக்கிரமா ஆறாது போல இருக்கு, லேட் ஆகும் போல அப்படின்ற மாதிரி ஹீரோயின் திருப்பி ஓட்டுவாங்களா. உடனே ஹீரோயின் முறைப்பாங்க. சரி சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ வந்து வேலையை பார்க்கலாம் நிறைய இருப்பாங்களா. அப்போ ஹீரோ வந்து சொல்லுவாங்க, இப்போ என்ன சொல்ல வர, நாய்க்குட்டின்னு சொல்ல வரையா, இங்கே பாரு நான் எவ்வளோ அடக்கமான பொண்ணு பாரு அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்லி காட்டுவாங்க. சொல்லிட்டு நான் இப்போ உனக்கு போய் சமைக்க போறேன் சரியா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உடனே ஹீரோ கேட்பாரு, உனக்கு சமைக்கனா தெரியுமா அப்படின்னு கேட்பாரா. ஏன் எனக்கு தெரியாது, எனக்கு நான் ரொம்ப டேலண்டான பொண்ணு, எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஆமா ஆமா நீ ரொம்ப டேலண்டான பொண்ணு, ரொம்ப நல்லா வாய் பேசுவ, ரொம்ப நல்லா கேஸ் சால்வ் பண்ணுவ, ரொம்ப நல்லா சமைப்ப, நீயே சொல்லிக்கிற, பார்க்கலாம் என்னதான் பண்ற அப்படின்ற மாதிரி ஹீரோ ஓட்டிட்டு இருப்பாரா. நான் இங்கேருந்து கிளம்புறேன் போட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து குடுகுடுன்னு ஓடி போயிடுவாங்க. அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோயின் சமைச்சு வச்சுட்டு ஹீரோ போய் பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. வந்து சாப்பிடுன்னு ஹீரோ வந்து உட்காருவான். அது சாப்பிட்டு பார்த்தா எல்லாமே முழுசாக இருக்குமா. சிக்கன் பார்ப்பான், இந்த சிக்கன் சாப்பிடு அப்படின்னு ஹீரோயின் எடுத்து கொடுப்பாங்களா. ஹீரோ கடிச்சு பார்ப்பானா, எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. ஹீரோயின் பரவாயில்ல கொஞ்சம் ஓரளவு நார்மலாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். அப்போ ஹீரோயின் சொல்ல ஆரம்பிப்பாங்க, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, சிக்கன் சமைக்கிறதும் மனுஷங்களை ஆட்டோ ஸ்ப்ரே பண்ணுறதும் ஒன்று தெரியுமா, அதே மாதிரியே தான் ஒவ்வொரு பாட்டாக கட் பண்ணேன், பரவாயில்ல ஈஸியாக தானே இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோக்கு சாப்பிடவே தோணாது. ஏடி சாப்பிட்ற இடத்துல வந்து வச்சு பேசுகிற பேச்சாடி இது அப்படின்ற மாதிரி மனசில் நினச்சிட்டே பார்த்துட்டு இருப்பாரா. அவர் பக்கத்தில் இருக்க சூப்பு கொடுத்துருந்தா அந்த சூப்பு குடிப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. சரி ஹீரோ அந்த சிக்கன் தான் சாப்பிட முடியல, சூப்பாவது குடிக்கலான்னு வாங்கி சந்தேகமாக தான் வாங்கி குடிக்க ஸ்டார்ட் பண்ணுவார். அப்போ ஹீரோயின் சொல்லுவாங்க, இது சூப் எனக்கு எங்கேருந்து இன்ஸ்பிரேஷன் வந்துச்சு, அன்னைக்கு நம்ம தாமரை கேஸில் ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணோம்ல பணங்கள் எல்லாம், அதில் ஒரு ஸ்மெல் வந்துச்சு பாரு, மெடிசனல் ஸ்மெல்லு, அதை வச்சு தான் இந்த மாதிரி ஊறுகாய் போட்டால் நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதான் இப்படி பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா. ஹீரோக்கு வாமிட்டிங் வந்துடும், எங்கிட்டா எடுக்கலாம் அங்கிட்ட இங்கிட்ட திரும்ப வரா, எங்கேயுமே இடம் இருக்காது, கஷ்டப்பட்டு அதை முழுங்கிக்குவார். முழுங்கிட்டு ஹீரோயினை பார்ப்பாரு,
சரி விடு, இப்ப நீ இவ்வளவு பண்றேன்னா ஏதாவது காரியம் எல்லாம் பண்ண மாட்டேன், என்ன வேணும் சொல்லு அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்பாராம். அதுவா, ஒண்ணும் இல்ல, நீ திருப்பி அந்த சீரியல் கில்லரோட கேஸ வாங்கிட்டில, என்னை உன்னோட இன்வெஸ்டிகேஷன்ல சேர்த்துக்கோ ஏன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்களா. நீ தான் லீக் கேட்கும் போது போக மாட்டேன்னு சொல்லில, இளவரசியும் மிரட்டிட்டு போனாங்கன்னு சொல்றேன். ஆனா இந்த கேஸ்லன்னா உன்னை இன்வால்வ் பண்ண முடியாது, உனக்கு இந்த கேஸுக்கு சம்மந்தம் இல்லை புரியுதா அப்படின்ற மாதிரி ஹீரோ சீரியஸா சொல்லுவாரா. ஹீரோ சொல்லுவாங்க, ஏய் நீயே பாத்துக்கோப்பா, நீ அவங்க ரெண்டு பேரும் என்ன சொன்னாங்க தெரியுமா, நான் ஷென்னோட ஒய்ஃப்னு உன்னைய பத்தி தான் சொன்னாங்க. இந்த கேஸ்ல இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, நான் ஆல்ரெடி இன்வால்வ் ஆயிட்டேன், நீ எனக்கு சான்ஸ் கொடுக்க கூடாது, ப்ளீஸ் 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 ஹீரோட்ட கெஞ்சிட்டு இருப்பாங்களா. ஹீரோ சொல்லுவாரு, அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோயின் சொல்லுவாங்க, நீயும் கேஸ்ல தானே இருக்க போற, நீ எனக்கு ஏதாவது ஒரு கஷ்டம்னு நீ எனக்கு காப்பாற்ற மாட்டியா, நான் உனக்கு தொல்லைன்னா கொடுக்க மாட்டேன், ப்ளீஸ் ப்ளீஸ் ஒரு வாய்ப்பு கொடு அப்படின்னு ஹீரோயின் கெஞ்சிட்டு இருப்பாங்களா. உடனே ஹீரோ சரின்னு சொல்லிடுவாரு. இந்த பேட்ச் அப்படின்ற மாதிரி கை நீட்டு வரா. உடனே ஹீரோயின் வாங்க போவாங்களா, திருப்பி ஹீரோ எடுத்து வச்சு தர மாட்டாரு. நல்லா புரிஞ்சுக்கோ, பேச்சு கேட்டுதான் நடக்கணும் சரியா அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. எதுக்குமே கவலைப்படாதீங்க பாஸ், கேஸ் முடிகிற வரைக்கும் நீங்க என்னோட பாஸ், நான் உங்களோட கொலிக், நீங்க என்ன சொல்றீங்களோ நான் தான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு அந்த இதை வாங்கி வச்சுக்குவாங்க. ஹீரோ ரொம்ப இவளோட தொலையா போச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போவாரு. அடுத்ததான் காட்டுறாங்க, ஹீரோயின் அடுத்த நாள் காலையில என்ன பண்ணிடுவாங்கன்னா, கேஸ் நடந்துச்சுன்னு அந்த வீட்டுக்கு போய் கதை திறப்பாங்க. அது வீட்டுல வேலை செய்யறதும் கதவை திறப்பாரு போல இருக்கு. அவர்கிட்ட கேட்பாங்க, இந்த மாதிரி நான் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்திருக்கேன் பேட்சை காட்டிட்டு, ஏன்னாச்சு இந்த வீட்டுல அப்படின்னு கேட்பாங்களாம். அதுவாம்மா, அன்னைக்கு எங்க மேடம் ரொம்ப நல்ல மூட்ல இருந்தாங்க போல இருக்குமா, அவங்களே அவங்க கையால சமைச்சாங்க, முதலாளியாக்கும் போட்டாங்க, எங்களுக்கும் கொடுத்தாங்க, எங்களுக்கு ஒயின் சாப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வெளியே காசு கொடுத்துட்டு போனாங்கம்மா. அடுத்து நாங்க நைட்டு திரும்பி பார்க்கும்போது வீடு இந்த நிலைமையில இருந்துச்சுமா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அவனே ஹீரோயின் இதெல்லாம் நோட் பண்ணிட்டு உள்ள போய் பார்ப்பாங்களா. உள்ள ஒருத்தர் பைத்தியம் மாதிரி உட்காந்துருப்பாரு, ரொம்ப இது பண்ணிட்டே நெருப்பு நெருப்பு நெருப்புன்னு பேசிக்கிட்டே இருப்பாரு. அங்க அவர் எதை பார்த்து பேசுவார்னா, மேல செவத்தை பார்த்தே பேசிட்டு இருப்பாரு. ஹீரோயின் உள்ள வரவங்க அதை நோட் பண்ணிடுவாங்க. என்ன அப்படிதான் மேல இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, மேல சீக்ரெட் டோர் மாதிரி ஒண்ணு இருக்கும். ஒன்னு ஹீரோயின் ஸ்டூல் போட்டு ஏறி மேல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி எடுத்து பார்ப்பாங்களா. அதுல ஒரு துணி இருக்கும், ஒரு ரோஸ் கலர் துணி இருக்கும், அதுல ஏதோ ஒரு வார்த்தை எம்ப்ராய்டரி போட்டிருக்கும். சரி இதை நோட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அடுத்து அங்கேருந்து கிளம்பிடுவாங்க. அப்போ கீழே இருக்கவன் சொல்லுவான், அந்த நெருப்பு அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பான். ஓ அப்போ இதுக்கும் அந்த சீரியல் கில்லர் கேஸ்க்கும் ரொம்ப பெரிய தொடர்பு இருக்கு போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அடுத்து அங்கே போயிடுவாங்க. நேரம் எங்கே போவாங்கன்னா அவங்களோட ஆஃபீஸ்க்கு தான் போவாங்க. ஆஃபீஸ்க்கு போனால் ஆஃபீஸில் எல்லாரும் கூடி பேசிட்டு இருப்பாங்க. ஹீரோயினை பார்த்தோன்னா அவங்கவுங்க இடத்துக்கு போவாங்களா. ஹீரோயின் கண்டுக்காம போய் அவங்களோட திங்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க. அப்போ சீஃப் சொல்லுவாரு, இனிமேல் உன்னோட டெஸ்க் அது இல்லை, இந்த ஓரமாக இருக்கு பாரு, அதான் இனிமேல் இந்த ஆஃபீஸில் இருக்கவங்க யாரும் உங்ககிட்ட சம்மந்தப்பட மாட்டோம், அத்தனை பேர் மிரட்டி நீ திருப்பி அந்த கேஸ்ல இன்வால்வ் ஆயிருக்கீல, உனக்கு எங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, நீ இம்பீரியல் டிபார்ட்மெண்ட்டோட தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்க, ஆனா நான் உங்ககிட்ட வர மாட்டேன், நீ எங்கிட்ட வராது அப்படின்ற மாதிரி பேசிட்டு சீஃப் போய் நினைக்குவாரு. அப்ப ஹீரோயினோட ஃப்ரெண்ட் லூசியா இருக்கும்ல, அந்த பொண்ணு வரும். அந்த பொண்ணு ரொம்ப திட்டும். எனக்கு தெரியுது நீங்க போயிட்டேன்னு தான், இருந்தாலும் பரவாயில்ல, உடம்ப பத்திரமா பாத்துக்க, கேஸ்ல மட்டும் உனக்கு ஏதாவது ஒன்னாச்சும் செத்துக்கிட்டு போயிடாத புரியுதா, உன்னை பத்திரமா நீ பாத்துக்கணும், ஒருவேளை நீ செத்துட்டுன்னு வச்சுக்கோவேன், இங்க பக்கத்துல பூராங் தோட்டம் இருக்க வச்சியா, அங்க நான் 3 நாள் டிராமா போட்டு கொண்டாடுவேன் சரியா அப்படின்ற மாதிரி மிரட்டிட்டு போவாங்க. உடனே ஹீரோயின்ஸ் கவலைப்படாத எனக்கு ஒன்றும் ஆகாது, நீ அவ்வளவு சந்தோஷமான நான் இருக்கனா விட மாட்டேன், கவலைப்படாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அப்பதான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, உண்மையிலேயே அந்த வருஷம் என்னதான் நடந்துச்சு, அந்த கேஸ்ல என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஸ் ரிப்போர்ட் எடுத்து படிக்க ஆரம்பிப்பாங்க. அப்பதான் காட்டுவாங்க அந்த கேஸ்ல என்ன இருக்கும் அப்படின்னா, அந்த 3வது வருஷம் இளவரசி மாதிரி ஒரு இளவரசி இருக்காங்க. அந்த இளவரசி பேர் சூராங் இளவரசி அப்படின்றவங்க. இந்த சூராங் இளவரசி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ட்ரெஸ் தைக்கிறதுக்கு ஆர்டர் கொடுத்துருப்பாங்க உங்ககிட்ட. அப்படி ஆர்டர் கொடுத்த ட்ரெஸ் கரெக்டான டயத்துக்கு வராது. ஆக்சுவலி இளவரசி டேரக்டா போய் ஆர்டர் கொடுத்துருக்க மாட்டாங்க, இளவரசியோட ஹஸ்பண்ட் தான் ஆர்டர் போட்டிருப்பாங்க. சரி இந்த ஃபங்க்ஷன் கணிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க ஆனா போட்டுட்டு போன ட்ரெஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கு முன்னால மகாராணி போட்டிருப்பாங்களா அந்த ட்ரெஸ் மாதிரி இருக்கும். இதை பார்த்து கோவப்பட்ட ராஜமாதா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, உனக்கு தண்டனை, நீ எப்படி இந்த மாதிரி போட்டிருக்கலாம், முன்னாள் மகாராணி மாதிரி நீ எப்படி ட்ரெஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி சத்தம் போட்டிருப்பாங்க. உடனே அவங்க என்ன பண்ணிடுவாங்கன்னா, தான் மேல தப்பு இல்லை அப்படின்றத நிரூபிக்கணுன்றதுக்காக தெரியாம தானே மாறிதான் ட்ரெஸ் வந்திருக்கும்,
உடனே சூசைட் பண்ணி அங்கேயே இறந்துருப்பாங்க. அதுலேருந்தே இந்த இது வந்து ரொம்ப பாவமா அந்த இடமே அந்த அந்த இடமே என்ன பண்ணுறது, ஒரு சாபம் உள்ள இடமா கருதப்படுது அப்படின்ற மாதிரி கேஸில் எழுதியிருக்கோம். அப்போ ஹீரோயின் யோசிப்பாங்க, கேஸ் இன்னும் கம்ப்ளீட்டாக முடியலை, என்ன நடந்துச்சுன்னே தெரியல, ஒரு முன்னாள் மகாராணியோட ட்ரெஸ்ஸை போட்டதுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களுக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க, ஓகே. ஆனால் இது தச்சவங்க எல்லாருக்குமே வீட்டையும் ஒரே நாள்ல வந்து கொண்டிருக்காங்கன்னா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பெரிய காரணம் இருக்கும், நம்ம கண்டுபிடிச்சுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க. அடுத்த சீனு தான் காட்டுறாங்க. மார்க்கெட்ல நம்ம பாஞ்சி தான் கடை போட்டு உட்காந்துருப்பான்னு அங்க வந்து 2 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. பாஞ்சி நீங்க தான் இருக்கியாப்பா, உன்னை தான் இப்போ எல்லா பக்கம் தேடிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. என்னாச்சு, எதுக்கு என்னை தேடுறீங்க அப்படின்ற மாதிரி பாஞ்சி கேட்பானா. அதுவும் ஒன்றும் இல்லை, நம்மலாம் ஒரே ஸ்கூல்ல தானே படிக்க போறோம், நீ கேஸ் சால்வ் பண்ணது எனக்கு பிடிச்சிருந்துச்சு, பாப்பா போய் குடிச்சிட்டே பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிடுவாங்க. இவனும் ஸ்கூல்ல படிக்க போறவங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு கூட போவான். நேரா போனாங்க அப்படின்னா யார் வர வச்சிருப்பாங்க அப்படின்னா ஜோ மினிஸ்டர் இருக்காரு, அவரோட ஆள் வர வச்சிருப்பாங்க. எங்க ஜோ மினிஸ்டருக்கு உங்களை மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்னா ரொம்ப பிடிக்கும்ப்பா, டேலண்ட்டை மதிக்கக்கூடியவர், வாங்க சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க ட்ரிங்க் ஆஃபர் பண்ணுவாங்க, அதை குடிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா தட்டா தங்க கட்டிகள் எடுத்து வந்து வைக்க ஆரம்பிப்பாங்க. உடனே பாஞ்சி பார்த்ததுன்னா என்ன இல்லை அப்படின்னு கேட்கும்போது, அது ஒன்றும் இல்லைப்பா, ஜோ மினிஸ்டர் உங்களெல்லாம் தன் கைக்குள்ள தான் வச்சுக்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்களை வந்து விலைக்கு வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. உடனே பாஞ்சி என்ன பண்ணிடுவோம் அப்படின்னா, இதுக்குன்னா நாங்கள் சரிப்பட்டு வர மாதிரின்னு சொல்லிட்டு பாஞ்சி 2-3 பேர் முடியாதுன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போவாங்க. வெளியில வந்துட்டு இருக்கும்போது கருப்பு ட்ரெஸ் போட்டிருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அவன் பின்னாடி வந்துட்டு இருந்த ஃப்ரெண்டை அடிச்சு போடுவாங்க. அடுத்து பாஞ்சி அடிச்சு கடத்தி கொண்டு போய் ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க. வச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, நீங்க இளவரசர் கூட வந்து கோஆப்ரேட் பண்ண மாட்டேன்ட்டீங்களா, ஜோ மினிஸ்டர் எடுத்து பேசுறீங்க, இனிமேல் நீங்க உயிரோட இருக்கக்கூடாது, உங்களுக்கு சாப்பாடு தண்ணி எதுவுமே கொடுக்க மாட்டோம்டா அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. உடனே இவனுக்கு வந்து இவங்களுக்கு வந்து எப்படி என்ன பண்றதே தெரியாது. ஏன்னா இவங்க கை கண்ணு எல்லாத்தையும் கட்டி போட்டு தான் வச்சிருப்பாங்க. அங்கிருந்து தப்பிக்க முடியாம ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அங்க அடியாட்கள்ல அந்த அடியாட்கள் வந்து மேலேருந்து ஒரு 4 பேர் குதிச்சு தாக்க ஆரம்பிப்பாங்க. யாரா இவங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பார்க்கும்போது, நாங்க இளவரசி அனுப்பி வந்திருக்கோம், அவங்க எல்லாம் உயிரோட விட மாட்டோம், கொலை பண்ண சொல்லி வந்திருக்காங்க, நீங்க எப்படி ஜோ மினிஸ்ட்ரி எதிர்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க மிரட்ட ஆரம்பிப்பாங்க. இந்த பசங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அப்பன்னு பார்த்து அவங்க மேல எல்லாமே அம்பு விழுக்கும். யாருன்னு சொல்லி பார்த்தா அப்படின்னா நம்ம ஹீரோ தான். மாசா குதிரையில வந்து எல்லாரையும் வந்து அவங்களோட ஆளுகளோட வந்து அடிச்சு போட்டு காப்பாத்திடுவாரு. அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கட்ட அவுத்து விட்டுட்டு இருப்பாங்களா. அப்பன்னு பார்த்து ஒரு ரகசிய ஆயுதம் தாக்கும் பாத்தீங்களா, அந்த மாதிரி ரகசிய ஆயுதம் தான் அங்க இருந்து விட்டுட்டு இருப்பாங்க. எங்கிட்ட இருந்து விடுறாங்கன்னே தெரியல, ஊட்ட மேல இருந்து விடுவாங்க போல இருக்கு. எல்லா பக்கமும் இதாகுது. ஸ்டூடெண்ட் ஒரு பக்கம் ஒளியே, ஹீரோ ஒரு பக்கம் ஒளியே அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. ரூமே ரொம்ப அமைதியா இருக்கும். குதிரை மட்டும் அங்க இருந்து கிளம்பி போகும். திருப்பி வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆயுதத்தை வச்சு அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. நம்ம ஹீரோக்கு தான் இருட்டுல கண்ணு தெரியாதுல்ல, ஆனா வந்து நல்லா வில் பயிற்சி பண்ணிருப்பாரு சவுண்டு வச்சு. ஆனா கண்ணை துணியில கருப்பு துணியில கட்டிக்குவாரு. கருப்பு துணியில கட்டிட்டு சவுண்ட் எங்கன்னு வருது நோட் பண்ணுவாரு. ஓட்டுக்கு மேல வருமா அது கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணிட்டு என்ன பண்ணுவாரு அப்படின்னா வில்ல வந்து எய்ம் பண்ணுவாரு. அவன் அந்த வெப்பனை வந்து விடுறதுக்கும் ஹீரோ வில் விடுறதுக்கும் கரெக்டா இருக்கும். எல்லா வெப்பனையும் தடுத்துக்கிட்டே ஹீரோ வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாரு. அவனும் சும்மா லேஸ் பட்டவன் கிடையாது, நல்லா வந்து நிறைய அந்த ஒரு கத்தி மாதிரி இருக்கும், அதை விட்டுக்கிட்டே இருப்பானா, அது பாஞ்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தாக்குற மாதிரி வரும். ஜஸ்ட் மிஸ்ல ஹீரோ என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா அதை காப்பாத்திடுவாரு அவங்கள்ட்ட இருந்து அடிப்படாம. அப்படி எல்லாமே காப்பாத்தி முடிச்ச பிறகு அவனை பிடிச்சிருவாராம். இவன் வந்து ஒரு குரூப்பா இருக்காங்க, எல்லாரும் கைது பண்ணுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்போ வந்து அது பாஞ்சி அப்போ வந்து ஹீரோ பாப்பாரு, ஓ நீயா அப்படின்ற மாதிரி சொல்லி பாஞ்சியை பாப்பாரா. ஆமா நான் தான், நீங்க தானே ஷென் அப்படின்ற மாதிரி இவங்களும் பேசிட்டு இருப்பாங்க. அதாவது காப்பாத்தினதுக்கு அப்புறமேட்டுக்கு என்ன அப்படின்ற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பாங்க. கீழே படத்துக்கு சொல்லுவான், உங்களை வந்து ஜோ மினிஸ்டர் வந்து சும்மாவே விட மாட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பாய்சன் சாப்பிட்டு இறந்து போயிடுவான். இவங்க வந்து இதெல்லாம் கிளியர் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜியான்ட்ட பேசிட்டு இருப்பாரு. அடுத்து இளவரசியோட வீட்டுல தான் காட்டுறாங்க. இளவரசி வந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பாங்களா. அப்போ வந்து அவங்க அசிஸ்டன்ட் வந்து அவங்க ஃப்ரெண்டு அந்த இளவரசிக்கு பணி செஞ்சுட்டு இருப்பாங்களா, அவங்கள போன்னு சொல்லிட்டு இளவரசி அவங்கள்ட்ட ஒரு நியூஸ் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஏதோ ஒரு நோட்ஸ், இளவரசி இது வந்து என்ன எழுதிருக்கு நீங்க கொஞ்சம் படிச்சு பாருங்களேன், நம்ம வாசலுக்கு வெளியில யாருன்னு தெரியாதவங்க விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இளவரசி அதை படிச்சு பார்ப்பாங்க. அதுல எழுதிருக்கிறத படிச்சோன்னே இளவரசிக்கு வந்து இதாயிரும், ரொம்ப ஷாக் ஆயிரும். என்ன அப்படி போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. அது ரெட்டில என்னதான் இருக்கு அப்படின்றத அடுத்த எபிசோட்ல வந்து பார்க்கலாம்.
நான் எக்ஸ்பிளைன் பண்ணது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.